கங்குவா நமக்கே தெரியும். மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம், மிகப்பெரிய கலெக்ஷனை, குறிப்பாக 1000 கோடியை வசூல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு படம் தான் இந்த கங்குவா அப்படிங்கிறத நம்ம பல்வேறு தடவை யோசிச்சிருக்கோம். அவங்க கொடுத்த அந்த ப்ரொமோஷனில் பார்த்துருக்கோம். குறிப்பாக தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜுக்கு மேலே நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். 31 லாங்குவேஜில் சப்டைட்டில் போட்டு இந்த அமேசான் ப்ரைமில் விட போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார். இப்போது சில வாரங்களுக்கு முன்னாடி நமக்கு வந்த தகவல் படி இந்த கங்குவா படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டை ஆயுத பூஜை அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்களே. இதே தேதி தானே வேட்டையன் படமும் லாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அப்போது பேட்டி கொடுத்த நம்ம ஞானவேல்ராஜா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏங்க ரஜினி சார் கூட போய் நாங்கள் போட்டி போடுவோமா? வேட்டையன் வேற, கங்குவா வேற. நாங்கள் நிச்சயமாக தெளிவாக இருக்கிறோம், வேட்டையன் கூட மோதக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வேட்டையன் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதனால தான் நாங்கள் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் எங்கள் அப்பா அம்மாவோட பிறந்த நாளுக்கு, கல்யாண நாளுக்கு கோயிலுக்கு போவேன். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாளுக்கு தான் நான் கோயிலுக்கு போய் 108 தடவை நான் கோயிலை சுற்றி வருவேன் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்தா ரஜினி ரசிகளே பார்த்தீங்கன்னா, ஆஹா என்னடா அது அண்ணன் இப்படிலாம் உருட்டுறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கமெண்ட் போட்டு கலாய்ச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டையன் நிச்சயமாக கங்குவா ரிலீஸ் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரிய வந்துச்சு. நாமளும் அதை சொல்லியிருந்தோம். வேட்டையன் படம் பின் வாங்கிறதா இல்லை, கங்குவா வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்த, அதாவது அஃபீஷியலாக சொல்லினாலும் கூட அக்டோபர் 10ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க வேட்டையன் டீமு. அதே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டேட்டை விட்டால் மற்ற டேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தீபாவளிக்கு வாய்ப்பே இல்லை, அமரன் வருது, பெரிய அளவில் தியேட்டர் போட்டாகணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டிசம்பர்லேயும் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நடுவில் நவம்பர் தான் இருக்குது. நவம்பர் பெருசாக செல்ஃப் எடுக்காது. ஏற்கனவே ரஜினியோட அண்ணாத்தி ஆகட்டும், 2.0 ஆகட்டும் பெருசாக இங்கே கொண்டாடப்படலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். 2.0 கிராண்ட் ரிலீஸ் பண்ணி கூட முதல் நாள் 2ஆம் நாள் பெரிய அளவில் ஓப்பனிங் இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிற இந்த ஃப்ளாஷ்பேக்கெலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் தேவையில்லாமல் நம்ம எதுக்கு தள்ளி போகணும், எந்த படம் வந்தாலும் சரி அதே ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற முடிவில் தான் வேட்டையனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த தகவல் நம்ம ஞானவேல்ராஜாவுக்கு தெரியாமையே போயிடும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சமீபத்தில் இப்போது கங்குவா படத்தை பற்றி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சார் கங்குவா மிகப்பெரிய பட்ஜெட் படம், ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணால் பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணியே ஆகணும். அப்படி இருக்கும்போது போட்டிக்கு அதே நாளில் வேறு ஏதாவது படம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட பேசி பார்க்க முடியுமா? சார் நாங்கள் ஒரு பெரிய படம் எடுத்துருக்கோம், இப்போ நீங்களும் வந்தீங்கன்னா வசூல் பிரியுமே, எதுக்கு சார் 2 பேருக்கும் பிரச்சனை, அப்படிலாம் நீங்கள் பேசி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஞானவேல்ராஜா, இல்லைங்க இது பிஸ்னஸ்ஸு, அப்படியெல்லாம் நம்ம போய் பேச முடியாது. ஆனால் ஒரு விஷயம், கங்குவா கூட யார் வந்தாலும் சரி கங்குவா நிச்சயம் பந்தயம் அடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் கங்குவா முதல் பாகத்தில் கூட அதோட வேல்யூ தெரியாமல் சில பேர் போட்டிக்கு வரலாம், மோதலாம். ஆனால் நான் சொல்கிறத எழுதி வச்சிங்க, கங்குவா பார்ட் 2க்கு யாருமே போட்டிக்கு வர முடியாது, ஒரு பையன் ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கங்குவா தெறிக்க விட போகுது. கங்குவா படத்தோட வேணால் அதோட அருமை தெரியாமல் சில ஹீரோக்கள் படங்களை இறக்கலாம், அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆனால் மோதலுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட சேதாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கங்குவா பார்ட் 2வோட யாரும் மோதவே பயப்படுவாங்க அப்படிங்கிறத தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார் ஞானவேல்ராஜா அவர்கள். ஸோ நிச்சயமாக அவர் வேட்டையன் படம் அதே ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் போல். அதனால தான் அதோட வெளிப்பாடாக தான் கங்குவா படத்தோட எந்த படமும் வந்தாலும் சரி நாங்கள் போட்டிக்கு தயாராக இருக்கோம், அவங்க ரிலீஸ் பண்ணுறதை நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாதுன்னு ரொம்ப ஓப்பனாக தெளிவாக கொஞ்சம் கடுப்போடையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஞானவேல்ராஜா சொல்கிற மாதிரி கங்குவா கூட வேட்டையன் தெரியாமல் தான் மோதுதா, வேட்டையனோட கங்குவாவுக்கு பவர் அதிகமாக, ஃபயர் அதிகமாக, கங்குவா பார்ட் 2 கூட எந்த படம் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு கங்குவா முதல் பாகம் தெறிக்க விடுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.